திரு குமார், இந்த விஷயம் கூட கொடுத்தா எனக்கு ஆட்சேபணம் இல்லை. தேமுதிகவுடன் கூட்டணி, ஓபிஎஸ் உடன் சந்திப்பு, பரஸ்பரமான கருத்துக்களை பார்த்தீங்க, எப்படி பார்க்கலாம்? இப்போ எனக்கு நான் கொஞ்சம் உண்மையை சந்தேகம் வந்துருச்சு. அதான் வேற வெளிப்படையாக பேசலான்னு இருக்கிறேன். யாரும் தலையிடாமல் பார்த்துங்க. கொஞ்சம் குறிப்பாக அவர் தலையிடுவார். தாராளமா. ஆமாம், அதனால சொல்லி டிஸ்க்ளைமர் முன்னே கொடுத்துட்றேன். அதனால் இப்போ அவர் சொல்லும்போது பேசும்போது ஒன்று சொன்னார், சிறந்த ஆட்சி திமுக தான் கொடுக்குது, 2.0 திரும்ப அடுத்தால தான் கண்டினியூ பண்ண போகுதுன்னு சொன்னார். நான் கேட்குறேன், 2021 வரைக்கும் நம்ம மக்கள் நம்மலாம் தமிழர்கள் தானே, நமக்கு மேலே 47,000 கோடி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். 47,000 ரூபா ஒருத்தருக்கு மேலே கடன் இருந்தது. இன்றைக்கி 1,31,000 கோடி, 1,31,000 பர் ஹெட் இருக்குது. இதுக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே யார் இந்த 5 லட்சம் கோடி, இந்த 5 லட்சம் இப்போ 5 லட்சம் கடன் வாங்கினதுனால இப்போ நம்ம இஎம்ஐ நாம தான் கட்டிகிட்டு இருக்கோம். எதன் மூலமாக கட்டுறோம்? அதாவது ஜிஎஸ்டி மூலமாக, வாட்டர் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் மூலமாக, மின்சார வரி, எல்லா வழியிலையும் பண்டபாத்திரம் வாங்குறதுலேருந்து, உணவு பண்டங்கள் வாங்குறதுலேருந்து, தண்ணி பாட்டில் வாங்குறதுலேருந்து வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். இது இன்னும் பல மடங்கு கண்டிப்பாக உயரும். தவிர்க்க முடியாதானே சார்? இல்லை, இப்போ இதையாவது தாங்கிட்டு இருக்கோம். இன்னும் அடுத்தால இந்த 2 ஆட்சி வந்ததுன்னா இன்னும் 5 லட்சம் வாங்க போகிறாங்க. அதுக்கு வாங்குறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லைங்கிறது அது தனியாக செக் பண்ணணும். 1 லட்சமோ 2 லட்சம் கோடியோ வாங்கலாம், அதுக்கு மேலே வாங்க முடியாது தமிழ்நாட்டில். இது நிலவரம். ஆக தமிழ்நாட்டுக்கு பெருமை இதன் மூலம் கிடைத்திருக்கிறது. மக்கள் எல்லாம் கடனாளி ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். யாருமே எனக்கு கடன் இல்லைன்னு சொல்ல முடியாது. அதிதீவிரமான கடனை வாங்கி, எனக்கு இந்த சகோதரர் நந்தகுமார் சொன்னது போல் துப்புரவு தொழிலாளர்கள், செவிலியர்கள், ஆசிரியர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் எல்லாம் எங்களுக்கு மாதம் 7,000 8,000 தான் சம்பளம் வருது, எங்களால் குடும்பம் நடத்த முடியலன்னு ரோட்டில் நின்று கதறினாங்க. அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு சொன்ன அரசு இந்த மாதிரி SC STயுடைய ஃபண்டை எடுத்து கொண்டு வந்து, அது சட்டப்படி தப்பு. அது வேறு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் என்ன வரப்போகுது, அதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுங்கிறது நீதிமன்றத்தில் வழக்கெல்லாம் தொடரப்பட்டிருக்கிறது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டியதில்லை. ஆனால் அந்த தவறையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், இந்த மக்கள் விரோத மக்களின் எதிர்ப்பு அலையை ஆஃப் பண்ணுவதற்கு 5,000 கொடுத்துட்டா, முதல்ல 2,000 ஆக்கி அடுத்தால வரக்கூடிய காலங்களில் கொடுக்கக்கூடியதை சேர்த்து நாங்கள் இப்போவே கொடுத்துட்டோம்னா, அது எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி யார் பண்ணாங்க, அந்த அதிகாரிகள்லாம் கூட மாட்டுவாங்க. இது எப்படி பண்ணாங்கன்னு தெரியல. அது ஒரு தப்பாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய பொற்கால ஆட்சி நடக்குதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் ஆன்டி இன்கம்பரன்சிலாம் அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் எதற்கு இந்த நிலைமைக்கு ஆளாச்சு? அந்த காலத்து இந்த காலத்துக்கு நாட்டில் இருந்த ஒரே கட்சி காங்கிரஸ் தானே. 145 வருஷ கட்சி இப்படி ஏன் ஆயிட்டுது? இவ்வளவும் ஆயிடுச்சு சார். இப்போ எலும்பு கூட நிற்குது. ஃப்ரேம் தான் இருக்குது இப்போ காங்கிரஸில். வேறு என்ன இருக்குது? தமிழ்நாட்டில் உள்ள 39 MP இல்லைன்னா காங்கிரஸ்ன்னு பேரே பயன்படுத்துறதுக்கு இதில் அவஸ்தை ஒரு இது இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான் காங்கிரஸ் இருக்கிறது. ஆக இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி எல்லா கூட்டணியும் ஆல்மோஸ்ட் 70% இன்றைக்கி ஒர்க் அவுட் ஆகிட்டுது. யார் கூடங்கிறது தெரிஞ்சு போச்சு. இப்போ காங்கிரஸ் இப்போ இது என்ன அது என்ன எப்படி சொல்லணுன்னாக்கா, இன்றைக்கி இருக்கிறது காங்கிரஸ் இருக்கிறது, டாக்டர் ராமதாஸ் இருக்கிறார். இந்த 2 பேர் தான் இருக்காங்க. இந்த 2 பேரில் காங்கிரஸ் இப்போ நேற்று முந்தா நாள் வரைக்கும் அவர் KC வேணுகோபால் கொடுத்த பேட்டி எதுக்காக கொடுத்தாருன்னா, நான் இங்கே வந்திருக்கேன், என்னையும் கூப்பிடுங்க, நான் நம்ம பேசலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அவர் ஒரு உணர்ச்சி வசப்பட்ட கொள்கை முடிவு எடுத்துட்டோம், நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றியாச்சு, இனிமேல் யாரும் பேசக்கூடாது, பேசினா கடும் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லி வீரவசனமாக பேசினார். பிறவும் யாரும் கூப்பிடலை. அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். இப்போ இன்றைக்கி தாவேக்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறதாக செய்திகள் கசிந்து கொண்டு இருக்கின்றன. அது வேறு ஆப்ஷன் இங்கே 60 சீட் வரைக்கும் இவர் கேட்டுருக்காங்கிறதாகவும் அவங்களும் தரதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் தகவல் இருக்கிறது. ஆகையினால அந்த மாதிரி ஒரு முடிவை ரொம்ப நாளாக இருக்கே சார். அந்த முடிவை காங்கிரஸ் எடுத்தால் அதனுடைய எதிர்காலம் நல்லா இருக்கும். என்னுடைய கருத்து, என்னுடைய தனிப்பட்ட கருத்து. திமுக என்பது மன்னராட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது, ஊழலில் நிறைந்து போயிருக்கிறது. இன்றைக்கி வழக்கை பார்த்தீங்களா, யார் மேலே KN நேரு முக்கியமான தலைகள் மேலெல்லாம் இன்றைக்கி FIR வழக்கு பதிவை சொல்லி கோர்ட் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. ஆகையினால இது திமுக என்றைக்குமே ஒன்று நினச்சிக்கங்க. நீங்கள் லஞ்சத்தை, இப்போ நான் லஞ்சத்துக்கு எதிராக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு எதிரான விஷயம் அதுங்கிறதுக்காக பேசுகிறேன். இல்லைன்னா எனக்கும் திமுகவுக்கு எவ்வளோ சம்மந்தமும் இல்லை. நீங்கள் அந்த கட்சியில் இருக்கிறதுக்காக லஞ்சத்தை ஆதரிச்சுட்டு பேசுனீங்கன்னா பேசிட்டு போங்க, எனக்கு என்ன வந்தது? நீங்கள்லாம் மூத்த தலைவர்கள். லஞ்சத்தை நீங்கள் அனுமதிக்கிறதுங்கிறது உங்கள் ரத்தத்தை நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். லஞ்சத்தை அலோவ் பண்ணுறது, லஞ்சத்தை ஆதரித்து பேசுகிறது, இதெல்லாம் என்ன நியாயம்னு தெரியல. பொது வழியில்
லஞ்சத்துக்கு எதிராக பேசணும், லஞ்சத்துக்கு எதிராக பேசணும், நமக்கு பாதகமான விஷயத்துக்கு எதிராக பேசுகிறோன்னு அர்த்தம். லஞ்சத்துக்கு எதிராக பேசினா, லஞ்சத்தை ஆதரித்து பேசினா நீங்கள் ஏதாவது அடிச்சுட்டு போ, நான் அதில் கூட இருந்து குளிர்காயுதாங்கிறது அர்த்தம். ஆகையினால லஞ்சத்துக்கு எதிராக திமுகவின் மீது ஏகப்பட்ட எந்த வேலையும் காசு கொடுக்காம நடக்கிறது இல்லை. எங்கே போனாலும் லஞ்சம். அப்போ பேரங்கள், பெரிய பெரிய பேரங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. போற போக்குல சொல்லக்கூடாது சார். என்ன உங்களுக்கு வேணும்? ரியல் எஸ்டேட்ல யார் வேணும்? ரியல் எஸ்டேட் நான் சொல்றேன், நான் கட்சிக்கு ஃபண்ட் வாங்குன லஞ்சம் யாரு? நீங்க பேசும்போது ஜியோவுக்கு பேர் சொன்ன அந்த லஞ்சம் யாரு? நீங்க இல்ல அவரோட நேரம். நீங்க பேசும்போது அந்த புரிகிறது நான் பண்றேன். பொய் சொல்லக்கூடாது. சார் சொல்ல பெரிய ஆளு பொய் போட்டு எல்லாத்தையும் அள்ளி விடுறீங்க. கடன் விஷயம் அள்ளி விடுறீங்க. என்ன லஞ்சம்ங்கறீங்க? நான் லஞ்சத்துக்கு ஆளு அதுக்கு தான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் லஞ்சம் வாங்குனேனா? எந்த பதவியில நான் இல்லாத ஆளு. நீங்க இருங்க சார். நீங்க வேணா பாஜக லஞ்சம் வாங்கிருக்கீங்க. சமீபத்துல ஒரு நிமிஷம் இது. சமீபத்துல திருவான்மியூர் டு உத்தண்டிக்கு ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று ஜனவரியில் டெண்டர் கால்பர் பண்ணி அதில் ஒரு கம்பெனிக்கு 1988 கோடிக்கு இந்த அரசு கொடுத்துருக்கிறது. ஆனால் அதை 1300 கோடியிலே முடிச்சுதாரன்னு இன்னொரு கம்பெனி ஃபில்லப் பண்ணி கொடுத்தா அதை ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. இதில் ஸ்ட்ரைட்டாக ஒரு 700 கோடி 800 கோடி ஊழல், எல்லாமே பவனோட விவாதிச்சுமே. ஆகையினால இதில் இப்போ கரண்டில் இப்போ இருக்கிற ஊழல் அது கோர்ட்டு ஸ்டே ஆகிருக்கு. இப்போ கோர்ட்டு ஸ்டே பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆக இப்படியெல்லாம் செய்து கொண்டு நாங்கள் தான் இருப்போம், நாங்கள் எங்கள் வாரிசு தான் ஆட்சி நடத்தோம்னு பேசிகிட்டு இருந்தா அதை ஆதரித்து இவர் பேசுகிறாருன்னா காங்கிரஸுக்கும் திமுகவும் ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இந்த இவங்க திமுக ஆட்சியை காங்கிரஸ் எத்தனை வாட்டி கலைச்சிருக்குங்கிறதும் தெரியும். ஆனால் இன்னைக்கு சந்தர்ப்பத்துக்காக எல்லாம் பேசலாம் அப்படின்னு பேசினா மக்களுக்கு எதிரான விஷயங்களுக்கு எதிராக நீங்க பேசுங்க. மக்களுக்கு நல்லது செய்யற கட்சி ஆதரிங்க. மக்களுக்கு யாருக்கு லஞ்சத்துக்கு சார் யாரா இருந்தாலும் எந்த அரசா, மத்திய அரசா இருந்தாலும் சரி, மாநில அரசா இருந்தாலும் சரி, மக்களோட ரத்தத்தை குடிக்கிற மக்களோட ரத்தத்தை குடிக்கிற எந்த அரசையும் நான் எதிர்ப்பேன். ஏன் என்று சொன்னால் அது நமக்கு தான். இப்போ இஎம்ஐ நாம தான் கட்டணும். இப்போ 1,30,000 கோடிக்கு நம்ம தான் இஎம்ஐ கட்டணும். அடுத்தால திமுக வந்து இன்னொரு சார் இது எல்லாமே ரொம்ப நாளா பேசிட்டு தான் இருக்கிறாங்க. தேர்தல் நேரத்துல கூட்டணி கணக்கு வழக்குகள் எங்களுடைய வெற்றியை உறுதி கணக்கு பாப்பாங்களா இல்லையா மக்கள்? இந்த கணக்கு மக்கள் பார்க்கணும்னு தான் நான் இப்போ சொல்றேன். இந்த கணக்கு ஏன்னா நம்ம எல்லாம் பேசினா தான் மக்களுக்கு தெரியும். மக்கள் பாமர மக்களுக்கு வேற என்ன தெரியும்? நம்ம மேல எவ்வளவு கடன் இருக்கு, 5 வருஷத்துல டபுள் மடங்கு மேல ஆயிருக்கு, இன்னொரு 5 வருஷம் ஆனா நம்மளால என்ன எல்லாமே எதுல வரும்? டாக்ஸ்ல வரும், ப்ராப்பர்ட்டி டாக்ஸ், எலக்ட்ரிக் பில்லு அதில் வரும், அதில் தான் வரும். அந்த வழியாக நம்ம கட்டிட்டு இருக்கோம். ஆகையினால இதை மக்கள் யோசிப்பார்கள். ஆன்டி இன்கம்பரன்சி நிறைய இருக்கிறது திமுகவிற்கு. அதோட போய் இந்த அம்மா தேமுதிக சேர்ந்துருக்கிறது. ஆகையினால இதனால அந்த இது சேர்ந்ததுனாலையோ எந்த சக்ஸஸும் அதுக்கு இருக்க போகிறதில்ல. காங்கிரஸ் வந்து தெளிவான முடிவை இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு தாவேகா கூட கண்டிப்பாக சேரும். அது என்ன ஆகுதுங்கிறத நான் 2 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். பார்ப்போம். சார் இவர் இப்போ லஞ்சத்தை பற்றி பேசுகிறாரு. நானும் லஞ்சத்தை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த திருப்பதி லட்டில் ஒரு நடந்த விஷயம், இப்போ சபரிமலையில் அந்த கோயிலில் நடந்த தங்க திருட்டு, இதெல்லாம் வந்து லஞ்சத்தில் வராதா? அதெல்லாம் சொல்லணும்ல ஒரு பொதுமக்களுக்கு. இது திமுகவுடைய காழ்ப்புணர்ச்சியில் மட்டும் பேசுறது வந்து 800 கோடி ரூபாய் ஒரே டெண்டர்ல ஒரே கேள்விக்கு பதில் சொல்லுங்க. திருப்பதியில எவனோ லட்டு கொடுத்தா அது என்ன இருக்கு இப்போ வரைக்கும்? அது என்ன இருக்கு இந்த கேஸ்? பின்ன அப்புறம் என்ன அர்த்தம்? 1800 கோடி ரூபாய்க்கு 1300 கோடி ரூபாய்க்கு 700 கோடி ரூபாய் வித்தியாசம் இருக்கு ஒரே டெண்டர்ல. சார் உங்க கவர்னர் இருக்காரு சார், அவர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுங்க, அது ஆக்ஷன் எடுத்துருவாரு. அது எல்லாத்துக்கும் தெரியும் சார். அத கோர்ட் ஸ்டே பண்ணியாச்சு. ஒரே ஒரு சுருக்கமான பிரேக். கடன் ஆதாரத்தோட சொல்றேன். காங்கிரஸ் ஆட்சி 1947 இருந்து 2011 திமுக ஆட்சி, கலைஞர் ஆட்சி வரை வெறும் 1 லட்சம் கோடி தான் தமிழ்நாட்டு கடன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் 5.5 லட்சம் கோடி, ஏறத்தாழ 4.5 லட்சம் கோடி அந்த கடனுக்கு இன்னைக்கு திமுக அரசு தான் கட்டிக்கிட்டு இருக்கு. மூணாவது, கடன் எவ்வளவு வாங்கலாங்கிறது ஒரு முறை இருக்கு. இல்லையா வாங்க முடியாது, எந்த மாநில அரசும் வாங்க முடியாது. தமிழ்நாட்டில் 26 விழுக்காடு தான் இதுவரை இந்த திமுக ஆட்சி இவ்வளவு கடன் வாங்கியிருக்கு. 30 வரை வாங்கலாம், 30 வரை வாங்கலாம், ஆனா வாங்கல. ஆனா 30 வாங்க வேண்டிய மோடி அரசு 56 வாங்கியிருக்கு. எவ்வளவு தெரியுமா வாங்கியிருக்கு? சுதந்திர இந்தியாவிலிருந்து மோடி ஆட்சிக்கு வர்ற வரையும் வாங்கிய கடன் வந்து வெறும் 55 லட்சம் கோடி.
ஆனா இந்த 10-11 வருஷத்துல அவர் வாங்கினது சுமார் 2 லட்சம் கோடிக்கு மேல. அது அவ்வளவு அப்ப 90% அவ்வளவு infrastructure உண்மை. பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது எதுக்கு நீ வாங்குனீங்களா இல்லையா? பயன்படுத்தப்பட்டிருக்கு. 4 மடங்கு நல்லது நல்லது உங்க குறுக்கீடு 4 மடங்கு தலையில சுமத்தி இருக்கீங்க ஒவ்வொரு இந்தியர் நல்லது, மேலயும். நான் புரிஞ்சுக்கிறேன். அதுல தமிழ்நாடு உள்ள நல்லது, நல்லதுக்குமார், நீங்க சொல்லுங்க. 4 மடங்கு நாங்க 1 மடங்குன்னு வச்சுக்கோங்க. ஐயா இப்ப சொல்றதுல வந்து கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கணும் பொதுமக்களுடைய நலனுக்காக. சுருக்கம். இப்ப மத்திய அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா 197 லட்சம் கோடி. இப்ப ஐயா சொல்ற மாதிரி 55ல இருந்து ஏறி இருக்கு. அதுல மாற்று 3 மடங்கா 4 மடங்கா அது மட்டும் சொல்லுங்க. மாற்று கருத்து இல்ல. ஆனா இந்த கடந்த 10 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கடனுடைய விகிதாச்சாரம் காம்பவுண்டட் ஆனுவல் growth ரேட்னு சொல்லுவோம் CAGR எவ்வளவு அதிகமா இருக்குன்னா 9 to 10%. இதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னு இருக்கு பாத்தீங்களா, அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னுடைய வளர்ச்சி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 17 to 18%. அப்போ கடன் வாங்கினாலும் அந்த கடன் வாங்குறதுக்கு மேல இது வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பண்ணியிருக்காங்க. ஆனா இதே வந்து தமிழ்நாட்டில் அதிமுக 2020-21 ஆட்சியில விட்டு போகும்போது ரியல் ஜிடிபி எவ்வளோன்னு கேட்டீங்கன்னாக்கா 12,45,000 கோடி. இப்போ 2024-25ல பார்த்தீங்கன்னா 17,32,000 கோடி. அப்போ ஜிடிபி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 4,84,000 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கடன் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா 4,74,000 கோடி. அப்ப இந்த 4,74,000 கோடியில இந்த அவங்க வாங்கின கடனுக்கு வட்டி யார் கட்டியிருக்கா? இந்த ஆட்சி கட்டியிருக்கு சார். இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் வாங்கிய கடன். அது மட்டும் இல்ல, இந்த 4.25 லட்சம் கோடி கடன் வாங்கினதுல வெறும் 2,20,000 கோடி தான் இவங்க கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு பண்ணிருக்காங்க. மீதி 2,54,000 கோடி தினசரி வரவு செலவுக்கு செலவு பண்ணிருக்காங்க. கடன் வாங்குறதுங்கிறது பிரச்சனை இல்ல, நீங்க வாங்கின கடனை எதுக்காக செலவு பண்றீங்கங்கறத முக்கியம். அடுத்து இந்த கடன் வாங்குனதோட மட்டும் சொல்றீங்களா? பதில் சொல்றேன். இன்னைக்கு போயில நான் முடிக்கல. யூபில வரிகள் 17 விமான நிலையம் மூடப்பட்டிருக்கு. 17 விமான நிலையம் மூடப்பட்டிருக்கு. போபால்ல மெட்ரோ அது தெரியாதா உங்களுக்கு? ஆடுமாடு மேயுது சார் யூபில சார். என்ன சார் தேவையில்லை. தமிழ்நாடு சார் தமிழ்நாடுக்குள்ள வந்துருங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நடக்கும்போது ஏன் ஊபி போயிட்டீங்க? ஊபி பத்தி எந்த பேச்சுமே இல்லையா சார்? அவர் பேசுறாரு இல்லையா? மத்திய அரசாங்கத்தை பத்தி இவ்வளவு நேரம் பேசினாரு. இல்ல நீங்க சொன்னதுக்கு விளக்கம் சார், நீங்க சொன்னதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தாரு சார். நீங்க திருப்பி அதுல ஒரு கேள்வி வச்சு பேசுறீங்க. 1397 கோடி 2 பேரும் பேசினா யார் பேசுறதோ மக்களுக்கு புரியாம போயிடும். 13 பாலம் பீகார்லயும் குஜராத்லயும் இடிஞ்சு விழுந்திருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ங்கிற பேர்ல ஊழல் நடந்திருக்கு. பீகார்ல மட்டுமல்ல, தமிழ்நாட்டுல இல்ல, பீகார்ல மட்டுமல்ல, மத்திய ஒன்றிய அரசு எல்லாமே. நம்ம கடன் ஒரு அரசாங்கம் கடன் வாங்குறதுங்கிறது தவறில்லை, எப்படி செலவழிக்கிறது என்பதுதான் முக்கியம். எப்படி செலவு பண்றீங்க? அப்போ நீங்க இன்னைக்கு வந்து குப்பைக்கு வரி சார், பால் விலை உயர்வு, கரண்ட், இது ஒவ்வொரு வீட்லயும் கரண்ட் பத்திக்கிட்டு எரியுது. எல்லா அரசும் கரண்ட் தொட்டாதான் ஷாக் அடிக்குது. இப்ப வந்து ஈபி பில்ல பார்த்தாவே ஷாக் அடிக்குது. யார் காரணம்? எந்த விலைவாசி ஏறல திட்டம்னு கொண்டு வந்தது யாரு? கையெழுத்து போட்டது யாரு? உதய மின் திட்டம்னா என்ன ஐயா சொல்லிட்டாங்க. அதானிட்ட நிலத்தை வாங்கணும் தயவு செய்து ஐயா உதய மின் திட்டம்னா என்னன்னு சொல்லுங்க. இப்ப சொல்றேன், சொல்லுங்க. அதானி வந்து 100 ரூபாய்க்கு நிலக்கரியை வாங்கினாருன்னா தமிழ்நாட்டுக்கு 300 ரூபாய்க்கு நீ வாங்கி ஆகணும் ஒன்றிய அரசு சொல்லுது. விளைவு 3 மடங்கு. அது எங்க வந்து உதய மின் திட்டம்ங்கறது ஒவ்வொரு மாநிலமும் இந்த மாதிரி இப்ப கூட சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு போயிட்டு இருக்கு. நீங்க பெரிய ஊழல் உங்க ஊழல் நம்ம யாரு பண்ணாலும் சார்ஜ் வைக்கிறீங்க, பதில் சொல்றாரு. இப்போ உதய மின் திட்டம்ங்கிறது என்ன? நீங்க பாட்டுக்கு கண்ட மேனிக்கு வந்து நீங்க இலவச கரண்ட் அது இதுன்னு கொடுத்துட்டு நமக்கு அப்ப உதய மின் திட்டத்துல இருக்கும்போது 32,000 விவசாயிகளுக்கு எதிராக நீங்க நமக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரேக் ஒன்னு போயிடலாம். அப்போ இந்த விவசாயிகளுக்கு எதிராக இருக்கீங்க. இலவசமா விவசாயி அதுதான் இல்ல. அதனால பிஜேபிங்க இந்த காலூன்ல முடியல சார். இன்னைக்கு எந்த காசா ஐயா ஸ்டாலின் அவர் வீட்ல 5 நிமிஷம் கொண்டு வர போறாரா? ஐயா மோடி அவர் வீட்ல 5 நிமிஷம் கொண்டு வர போறாரா? இல்ல ஐயா எடப்பாடி அவர் வீட்ல 5 நிமிஷம் கொண்டு வர போறாரா? தொடர்ந்து பேசலாம். அத்தனை கடை தொடரும் என்பது 13% மக்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆமா, அதுல எனக்கு கொஞ்சம் முரண்பாடு இருக்கிறது. அது 13% தாண்டி அது ஒரு 30% 40% இருக்கணுங்கிறது நிறைய இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது, ஏன்னா எல்லாம் நாடறிஞ்ச விஷயம். இப்போ 2-3 மாதமாக அந்த பேச்சுவார்த்தைகள் ஓடி அதை
திமுக தலைவர் அதை வந்து வேணுகோபாலை கூப்பிடலை, பேசலை, இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை, வேறு வழி இல்லைன்னா வருவாங்கங்கிற மாதிரி அவங்க விட்டுட்டாங்க. ஆனால் பழைய காலத்தை போல் அவங்க நினச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தாவேக்கா வந்து ஓப்பனாக கடையை தீர்ந்து விட்டது நிறைய பேர் பதிவிட்டிருக்காங்க சார். தீர்ந்து விட்டது சரியாயிடுச்சு, தீர்ந்து விட்டது 43% போட்டிருக்காங்க. தீர்ந்து அதை விட தீரவில்லை என்கிற 31% ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. ஆகையினால அது இருக்கு, இதெல்லாம் இருக்கு. அது இது கணிப்பு ஓரளவுக்கு கரெக்ட் தான். ஆனால் நான் என்னுடைய கருத்து வந்து 26% விட ஜாஸ்தியாக இருக்கு. காரணம் அது ஏன் அப்படி இருக்கு, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க டோரை. தாவேக்கா என்கிற துடிப்போடு வளர்ந்துகிட்டு இருக்கிற ஒரு கட்சி தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கிறது. அதற்கு பல லட்சம் பேர் வந்திருக்காங்க. எந்த கூட்டம் போட்டாலும் யாரோ ஒருத்தர் இறந்து போகக்கூடிய அளவுக்கு கூட்டம் வருகிறது. அதனால மக்கள் அதை கவனிக்க துவங்கி இருக்கிறார்கள். அப்போ அன்டெஸ்டட்னு சொல்றதுக்கு அப்படி பார்த்தா டிஎம்கே கூட அன்டெஸ்டட் தான். இன்னி வரைக்கும் தனியாக போட்டிட்டதே கிடையாது. டிஎம்கே அன்டெஸ்டட் பார்ட்டின்னு தப்பே கிடையாது. ஏன்னா தனியாக போட்டிடல, அது எவ்வளவு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இவர் சொன்னார் அவருக்கு எவ்வளவு இருக்கு, இவ்வளவுக்கு எவ்வளவு, பிஜேபிக்கு எவ்வளவு இருக்கு தனியான்னு சொன்னார். நான் டிஎம்கேவே அன்டெஸ்டட்னு நான் சொல்றேன், தனியாக போட்டிடல. அதனால இது வந்து காங்கிரஸ் கண்டிப்பாக திமுகவோட தாவேக்காவோட சேரும். அது பெரிய ஒரு இதை வந்து திமுகவுக்கு ஏற்படுத்தும் என்பது என்னுடைய